ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்குவது தொடர்பாக அரசினுடைய கொள்கை முடிவு என்ன அப்படின்றது தொடர்பான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாக இருக்குது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு யாரெல்லாம் ஏப்ரல் 1, 2003 பின்னர் பணியில் சேர்ந்தார்களோ அவர்கள் அனைவருமே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சொல்லக்கூடிய ஒரு புதிய வகையான ஓய்வூதிய திட்டத்தில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசு கூட 1/4/2004 இருந்தால் இந்த புதிய ஓய்வு திட்டம் சொல்லக்கூடிய என்பிஎஸ் முறையை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அப்போது இருந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னதாக உடனடியாக அமல்படுத்திட்டாங்க. ஸோ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அல்லது பங்களிப்பு ஓய்வு திட்டத்திற்குமான வேறுபாடு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மலைக்கும் அடுவுக்குமான வேறுபாடுன்னு சொல்லலாம். ஏன்னா பழைய ஓய்வு திட்டத்தின் கீழே அரசு ஊழியருக்கான ஒரு மிக மிக முக்கியமான சலுகையாக பார்க்கப்படுறது அவருடைய ஓய்வு காலத்திற்கு பின்னரும் அவருடைய கடைசியாக பெற்று வந்த அந்த அடிப்படை சம்பளத்தில் 50% ப்ளஸ் டிஏ இந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அவர் ஆயுள் காலம் முழுவதும் இந்த ஓய்வூதியம் அப்புறம் விஷயமான வழங்கப்படும். ஆனால் இந்த புதிய வகையான ஓய்வு திட்டத்தில் அதுவும் குறிப்பாக மத்திய அரசில் கூட இந்த என்பிஎஸ் கொண்டு வந்தாங்க. என்பிஎஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவருடைய அதாவது ஊழியருடைய பங்களிப்பை நாங்கள் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா 60% அவருடைய கையில் பணமாக கொடுத்துருவோம், 40% நாங்கள் ஷேர் மார்க்கெட் மாதிரியான இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய தொகையை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு பென்ஷன் மாதிரி வழங்குன்ற மாதிரி என்பிஎஸ் ஸ்கீமில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திருக்கக்கூடிய சிபிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பலன்களும் கிடையாது. அதாவது ஒருத்தர் 60 வயதில் ஓய்வு பெறாரு அப்படின்னா அவருடைய சிபிஎஸ் கணக்கில் எவ்வளவு தொகை இருக்குதோ அது அப்படியே அவர்கிட்ட ஒப்படைக்கப்படும். அதுக்கப்புறம் அரசுக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் தற்போது வரைக்கும் இருந்துட்டு வருது. இதற்கிடையில் மத்திய அரசாங்கம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்ற பெயரில் யூபிஎஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை 1/4/2025 நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக ஒரு 10,000 வரைக்குமான அந்த ஓய்வூதியத்தை நாங்கள் உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தற்போதைய முதலமைச்சர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க. ஆனால் 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அது தொடர்பாக எந்த விதமான பணிகளும் தொடங்காதனால அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்காங்க. பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு 3 பேர் கூட ஒரு குழு அமைச்சாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது யூபிஎஸ் பெஸ்ட்டாக, அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் பெஸ்ட்டாக இருக்குமா, அல்லது தமிழ்நாடு அரசு நடைமுறை இருக்கக்கூடிய சிபிஎஸ் பெஸ்ட்டாக இருக்குமா, அல்லது மீண்டும் இந்த பழைய ஓய்வு திட்டமே பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான இந்த குழு 9 மாதங்களுக்குள்ள அறிக்கை அளிக்கும். அதை பேஸ் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த அறிவிப்பிலையும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா மீண்டும் பழைய ஓய்வு திட்டம் அப்படின்றத தவிர வேறு எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தின் அடிப்படையில் பார்த்து மேக்சிமம் தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடியது ஒரு புறம் இருக்க எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர் நலன் காக்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதாவது வாக்குறுதியிலும் கொடுத்து வந்திருக்கிறதுனாலையும் தற்போது நெருங்கி வரக்கூடிய அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெரும்பாலும் மீண்டும் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் சம்பந்தமாக சிந்திக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அரசு ஊழியனுடைய அந்த கால்குலேஷன்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துறதுனால அரசுக்கு பெரிய அளவில் இழப்பீடு அல்லது செலவினங்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 200 300 கோடி ரூபாய் வரைக்கும் தான் கூடுதல் செலவினம் ஏற்பட போகுது. அது தவிர்த்து அதிகபட்சமாக அரசாங்கம் செலவழிக்கின்ற தேவை இல்லை. ஏன்னா சிபிஎஸ் பணமே கிட்டத்தட்ட அரசாங்கத்திட்ட பல கோடி ரூபாய் முடங்கியிருக்கு. அதை மீண்டும் அதை பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும்போது அதெல்லாம் அரசாங்கம் பயன்படுத்தக்கூடிய நிதியாக தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த முயற்சியை பரிசீலிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தற்போது ஒரு நம்பிக்கையான தகவல் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி மட்டும் இந்த அரசாங்கம் பரிசீலனை செஞ்சு இந்த பழைய ஓய்வு திட்டம் அமல்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு ஊழியனுடைய ஒரு வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைக்கு வந்தால் நிச்சயமாக அரசு ஊழியர் என்றென்றைக்கும் இந்த அரசாங்கத்தை நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்றதான் பல்வேறு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களுடைய கருத்தாக இருக்குது. இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.